ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு R2 சமையல். நாம் இன்றைக்கி நியூ இயர் ஸ்பெஷலான ஒரு பிளாக் ஃபாரஸ்ட் கேக் தாங்க செய்ய போகிறோம். இந்த கேக்கில் நான் முட்டையும் வெப்க்ரீமும் சேர்க்கலை, அதே மாதிரி ஓவன்லேயும் செய்யலை, எலக்ட்ரிக் பீட்டரும் யூஸ் பண்ணலை. எப்படி சூப்பராக நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே பர்ஃபெக்டான பிளாக் ஃபாரஸ்ட் கேக் செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கப் தயிர் எடுத்துக்கலாம். உங்களுக்கு தயிர் வேணும்னா 2 முட்டை சேர்த்துக்கோங்க. இப்போது தயிரை நல்லா ஸ்மூத்தாக அடிச்சுக்கலாம், கட்டி இல்லாமல். பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத் ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம 1/2 கப் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் சன்ஃப்ளவர் ஆயில் தான் சேர்க்குறேன். இப்போது இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக எவ்வளோ க்ரீமியாக கிடச்சிருக்கு. இப்போ இதில் நம்ம சர்க்கரை சேர்க்கணும். சர்க்கரையே அப்படியே சேர்க்கக்கூடாது, பவுடர் பண்ணி தான் சேர்க்கணும். நான் இதில் 3/4 கப் சர்க்கரை எடுக்கிறேன். அது பவுடர் பண்ணதுக்கப்புறம் 1 கப் ஆகிடும். பாருங்கள் பவுடர் பண்ணியாச்சு. இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் எல்லா சர்க்கரையும் சேர்த்தாச்சு. இப்போ இதில் 1/2 கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக குக்கர் பவுடர் சேர்த்துக்கோங்க. இதுவும் கட்டி இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம மாவு சேர்த்துக்கலாம். நான் ஃபுல்லாக 1 கப் மைதா சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம 1/2 கப் காய்ச்சின பால் சேர்த்துக்கலாம். காய்ச்சி நல்லா ஆற வச்சு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. இப்போது லாஸ்ட்டாக ஒரு 1/2 லெமனை எடுத்து பிழிஞ்சு விட்டுக்கோங்க. பாருங்கள் லெமன் சேர்த்ததுக்கப்புறம் எவ்வளோ பபிள்ஸ் வருது பாருங்கள். இது நல்லா கேக் சாஃப்டாக இருக்கிறதுக்கு யூஸ் ஆகும். இப்போது குக்கரில் ஒரு லேயர் உப்பு சேர்த்து ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு நல்லா ஃபுல் ஹீட்டில் ப்ரீ ஹீட் பண்ணிவிடுங்க. இது ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். அதுக்குள்ளே நம்ம ஒரு 7 இன்ச் பேன் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கொஞ்சமாக பட்டர் எடுத்து ஃபுல்லாக தடவிக்கோங்க. அதுக்கு மேலே ஒரு பட்டர் ஷீட் வச்சுக்கோங்க. பட்டர் ஷீட்டுக்கு மேலேயே நம்ம பட்டர் சேர்க்கணும். அப்போ தான் கேக் ஒட்டாத வரும். இப்போ நம்ம மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக தட்டி விடுங்க, ஏன்னா அதுக்குள்ளே இருக்கிற ஏர் பபிள்ஸ்லாம் வெளியே வரணும். இப்போது கேக் பேனை குக்கரில் வச்சு மூடிடலாம். லோ ஃப்ளேமில் ஒரு 40 நிமிஷம் வச்சுருங்க. இப்போது க்ரீம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். 1/2 கப் சர்க்கரை எடுத்துக்கோங்க. அதை நல்லா பவுட்ரு பண்ணிக்கோங்க. நீங்கள் எவ்வளோ பவுட்ரு பண்ணுறீங்களோ அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் நம்மளோட க்ரீம். நல்லா பவுட்ரு பண்ணியாச்சு. இப்போது க்ரீம் செய்ய ஃபஸ்ட்டு நம்ம 100 கிராம் பட்டர் எடுத்துக்கோங்க.
நம்ம எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ண போகிறதில்ல. இப்போ பட்டரை லைட்டாக அழுத்தி பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கணும். இப்போது விஸ்கு வச்சு உங்களால் எவ்வளோ ஸ்மூத்தாக அடிச்சுக்க முடியுமோ அவ்வளோ ஸ்மூத்தாக அடிச்சுக்கோங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்கணும் பட்டர். அப்போ தான் நம்மளோட க்ரீம் சூப்பராக வரும். பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக ஆகிடுச்சு. இப்போ நம்ம பவுடர் பண்ண சுகரை ஒரு ஸ்பூனாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா ஃபாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்களோ அவ்வளோ ஸ்மூத்தாக அந்த சர்க்கரையும் அதில் கரையும் ஸ்மூத்தாகவும் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நாம் இப்போ எல்லா சுகரையும் சேர்த்தாச்சு. பாருங்கள் நம்மளோட க்ரீம் ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ சாஃப்டாக அதே சமயம் எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். இப்போது கேக் ரெடி ஆகிடுச்சு. லைட்டாக கத்தி உள்ளே விட்டு பார்த்தீங்கன்னா ஒட்டாத வரணும். இப்போது கேக் நல்லா ஆற விட்டுட்டு சைடில் அந்த ஓரங்களை கத்தியால் அப்படி தள்ளி விட்டிங்கன்னா கேக் ஒட்டாத வந்துடும். நம்ம ஆல்ரெடி பட்டர் சேர்த்துருக்கோம், அதனால் ஒட்டாது. இப்போது இதுக்கு மேலே ஒரு பிளேட் வச்சு கீழே அப்படியே கவுத்து விட்டிங்கன்னா வந்துடும். நம்ம கீழே பட்டர் ஷீட் வச்சுருக்கிறதால கேக்கும் உடையாத வந்துடும். இப்போது அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா பீசஸ் லைட்டாக கட் பண்ணி எடுத்துருங்க. அது நமக்கு யூஸ் ஆகும். நல்லா லைட்டாக சின்ன சின்னதாக அதை பீஸ் பண்ணி போட்டு வச்சுக்கோங்க. இப்போது ஒரு பைப்பிங் பேக் எடுத்துக்கோங்க. அதில் உங்களுக்கு எந்த டிசைன் வேணுமோ அந்த டிசைனை ஃபிட் பண்ணிவிட்டு நம்மளோட க்ரீமை உள்ளே சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பேஸ் ரெடி பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கேக் பேஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே நம்ம எக்ஸ்ட்ரா கட் பண்ணி வச்சுருந்த அந்த கேக்கோட பீசஸை அப்படியே தூவி விட்டுக்கலாம். உங்கள்கிட்ட சாக்லேட் இருந்தால் சாக்லேட்டையும் திருவி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். உங்களுக்கு பிடிச்ச டிசைன்ஸ் போட்டுக்கோங்க, உங்களுக்கு பிடிச்ச டெக்கரேஷன் பண்ணிக்கோங்க. நம்மளோட கேக் ரெடி ஆகிடுச்சு. என்கிட்ட லைட்டாக சாக்லேட் சிரப் இருந்தது, அதெல்லாம் சேர்த்து அழகாக டெக்கரேட் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே இன்னும் கலர் கலராக கொஞ்சம் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி அந்த பால்ஸ்லாம் சேர்த்தா குழந்தைங்க இன்னும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பார்க்குறதுக்கும் கொஞ்சம் அழகாக இருக்கும். பாருங்கள் நம்மளோட கேக் ரெடி ஆகிடுச்சு. இந்த நியூ இயருக்கு நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக வரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், R2 சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.